வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025ல கேட்ட ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் பார்க்க போறோம். அதுவுமே பார்ட் 3 வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே 2 வீடியோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல பார்த்துட்டோம். அது வந்து பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? அதே மாதிரி எம்டிஎஸ் மட்டும் இல்ல, எஸ்எஸ்சியோட எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், சிபிஓ ஆகட்டும், ஜிடி ஆகட்டும், எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா அது பாஸ் பண்ணி உங்களுக்கு தெரியுதா, ஆன்சர் தெரியுதா அப்படிங்கறத பாருங்க. அப்புறம் அது கரெக்ட் தானா அப்படிங்கறத பாஸ் பண்ணி சொல்றது கரெக்டா அப்படிங்கறத பாருங்க. நீங்க போட்டது கரெக்டா அப்படிங்கறத பாத்துங்க. லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். கரெக்டா? அது என்னன்னு பாத்துலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, the main antagonist in a movie. ஒரு மூவில இருக்கக்கூடிய மெயின் antagonist நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு படத்துல இருக்கக்கூடிய antagonist என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க: ஹீரோ, புரோட்டகனிஸ்ட், வில்லன், சைட் கிக். ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நெகட்டிவா இருக்கிறவங்க, ஒப்போனன்ட்னு சொல்லலாம். சரியா? அப்போ மூவிஸ்லயோ கான்டெக்ட்லயோ வில்லனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டகோனிஸ்ட், எதிராளின்னு சொல்லலாம். இப்போ வில்லன் அப்படிங்கறது தான் கரெக்ட். ஒரு மூவி எடுத்துட்டாலே ஹீரோ இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, கரெக்டா? இதெல்லாம் இருப்பாங்க. சோ ஆன்டகோனிஸ்ட்னா வில்லன். மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்துலாமா? எப்பவுமே எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மத்த ஆப்ஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹீரோனா அந்த கதையோட நாயகன். அப்புறம் புரோட்டகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த புரோட்டகனிஸ்ட். ஆன்டகனிஸ்ட்ங்கிறது வில்லன், புரோட்டகனிஸ்ட்ங்கிறது ஹீரோன்னு சொல்லலாம், இல்ல அந்த மொத்த படத்தோட மெயின் கேரக்டரை சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஹீரோ, புரோட்டகனிஸ்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். சைட் கிக் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுவாங்க, இல்ல அந்த மூவிலே வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டரா இருப்பாங்க, ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருந்திருப்பாங்க, துணையா இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்களதான் என்னன்னு சொல்லுவோம்? இந்த சைட் கிக் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே மூவியோட ஒரு பார்ட்டை சொல்றாங்க. இதுல வில்லன் அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். 52 பாருங்க. ஃபால்ஸ் நேம் யூஸ் பை an author instead of their real one. ஒரு ஃபால்ஸான நேம் யூஸ் பண்றாங்க ஒரு ஆத்தர், அவங்களோட உண்மையான பேருக்கு பதிலா இன்னொரு பொய்யான ஒரு பேரை யூஸ் பண்றாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பழைய காலத்துல ரொம்ப யூசேஜ்ல இருந்திருக்கும். என்னன்னா ஏதாச்சும் ஒரு கட்டுரை எழுதுவாங்க, என்ன எழுதுறாலும் முக்கியமா பெண்கள் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெண் எழுதுறாங்களா அப்படின்ற பேச்சு வந்துரும்ன்றதுக்காக அவங்களோட ஒரிஜினல் பேரை போடாம ஏதோ ஒரு ஆண் பேரை போட்டு பண்ணுவாங்க. பெண் நேம்னு சொல்லுவாங்க. அது வந்து பெண் நேம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வேற ஒரு நேம் போட்டுப்பாங்க. ஒரு ஃபால்ஸா ஒரு நேம் போடுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதை சூடோனிம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சூடோ அப்படிங்கிற வார்த்தையே ஃபேக்குன்னு தான் அர்த்தம். ஃபேக், ஃபால்ஸ், அதுதான் இந்த சூடோட அர்த்தம். சோ அதை வச்சே நம்ம இந்த ரூட் வேர்ட் தெரிஞ்சா கூட இது ஈஸியா நம்மளால போட முடியும். அப்புறம் மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. சாப்ரிக்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சாப்ரிக்யூட் அப்படின்னா ஒரு நிக் நேம் மாதிரி, இல்லைன்னா வந்து எப்படி சொல்லலாம், ஒரு டிஸ்கிரிப்டிவ், ஒருத்தங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்காக சொல்லக்கூடியது சாப்ரிக்யூட்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிங் ஆஃப் ராக் அப்படின்னு சொன்னா அது சாப்ரிக்யூட். ஓகே, அடைப்பெயர், புனை பெயர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இந்த சாப்ரிக்யூட். அது இங்க வராது. ஓகே, அது எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய நேம், ஃபால்ஸ் நேம் கிடையாது. அடுத்து பாருங்க, எபித்தட். எபித்தட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்றதுக்கோ இல்ல ஒரு பிளேஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கோ அதுக்காக யூஸ் பண்றதா அந்த எபித்தட். இப்போ வந்து பாரிஸ்க்கு பதிலா நம்ம சிட்டி ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம்? தூங்கா நகரம் அப்படின்னா மதுரை. இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? வேற தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க. இடையில வேற இந்தியால இருக்கக்கூடிய நிறைய இதுக்குமே எபித்தட்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அது இங்க வர போறது இல்ல. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? காக்னோமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்னோமன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஃபேமிலி நேம்னு சொல்லலாம், இல்ல சர் நேம்னு சொல்லலாம். அப்பவுமே அது ஃபால்ஸ் நேம் கிடையாது. சோ இதையுமே எலிமினேட் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். 53 பாருங்க. the one who rides horse professionally. ஹார்ஸ் ரைட் பண்றவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடியவங்கள சொல்றது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைடர். ரைடர் அப்படின்னா குதிரையை ஓட்டுறவங்களே ரைடர்னு சொல்லலாம். ரைட், ஹார்ஸை ரைட் பண்றாங்க, சோ ரைடர்னு சொல்லலாம். சும்மா வண்டி ஓட்டுறவங்களே ரைடர்னு சொல்லுவாங்க. சும்மா இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்தா ரைடர் அப்படின்னு போட்டுருப்பாங்க. கரெக்டா? அவங்களோட பைக் நேம் போட்டு ரைடர், இதெல்லாம் ஒரு பயோ வச்சிருப்பாங்க. அப்ப ரைடர் அப்படிங்கறதே ஓட்டுறது. நார்மலா குதிரைன்னு கிடையாது, நார்மலா எதுனாலுமே வரும். சோ இதை நம்மளால எடுக்க முடியாது. இங்க ப்ரொஃபஷனலின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ அது வராது. அப்புறம் பாருங்க, குரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரூம் அப்படிங்கிறவங்க யாருன்னா இந்த ஹார்ஸஸ டேக் கேர் பண்றவங்க, அதாவது குதிரைய பராமரிக்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குரூம். இதுல இருக்க எல்லா டேர்முமே வந்து குதிரைக்கு சம்பந்தமானதுதான். ஆனா இது வந்து குதிரையை ஓட்டுறவங்கள சொல்லுவோம். குரூம்னு சொல்லும்போது அதை பராமரிக்கிறவங்கள சொல்லுவாங்க. ஃபேரியர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இது என்ன சொல்லணும்னா, ஹார்ஸுக்குன்னு ஷூஸ் இருக்கும். சரியா? அதுக்குன்னு காலணிகள் இருக்கும். அதை பொறுத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபேரியர்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் கரெக்ட். ஜாக்கி அப்படிங்கறது தான் கரெக்ட். ஜாக்கின்றது குதிரையை ஓட்டுறவங்க. இது ப்ரொஃபஷனலா அதுக்குன்னு இருக்கக்கூடியவங்கள சொல்றது. ஓகேவா? சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். 54 பாருங்க. the art of preserving an animal's body by stuffing or mounting.
இப்போ அனிமலோட பாடியை ப்ரிசர்வ் பண்றாங்க. ஓகே, ஒரு விலங்கோட உடலை பாதுகாக்கிற அந்த செயலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ஆர்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. டாக்ஸிடர்மி. டாக்ஸிடர்மி அப்படின்னா இறந்து போன அனிமலோட பாடியை ப்ரிசர்வ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதாவது மியூசியம்ல போனா இல்ல டெக்கரேஷனுக்காக இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான் இந்த டாக்ஸிடர்மிங்கிறது. அப்போ கரெக்ட், ப்ரிசர்விங் அன் அனிமல்ஸ் பாடி. உயிரோட இருக்கிறத பண்ண முடியாது, இறந்தது பண்றதுக்கு டாக்ஸிடர்மி அப்படின்னு சொல்றோம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? இந்த எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்புல வந்துட்டு ஏதோ ஒரு கலை பண்ணியிருப்பாங்க, போன்ஸ்ல பண்றது, ஐவரின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எலும்புல வந்து அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை தான் இந்த ஸ்கிரிம்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்க வர போறது இல்ல. போன்ஸ், ஒன்லி ஆன் போன்ஸ், அனிமல் பாடி கிடையாது. சரியா? அப்புறம் ஓஷிபானா. ஓஷிபானா அப்படின்னா பூக்கள்ல செய்யக்கூடியது. ஏதாவது பூல வந்து ஒருத்தங்களோட முகத்தையே பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு ஃபிளார் எடுத்து அந்த ஃபிளாரை செதுக்கி ஒருத்தங்களோட ஃபேஸை கொண்டு வர முடியுது, இல்ல வந்து பிரிண்ட் பண்ண முடியுது, இந்த மாதிரி என்னமோ பண்றாங்க. அதெல்லாம் தான் ஓஷிபானா. இதெல்லாம் ஃபிளார்ஸ்ல வரக்கூடியது. சோ இது வராது. அப்புறம் பிளாஸ்டினேஷன், இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே ப்ரிசர்விங் பாடி, ஒரு பாடியை ப்ரிசர்வ் பண்றதுதான். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது என்னன்னா இது வந்து வெறுமனே நார்மல் பாடிஸ், இதுல வந்து ஹியூமன் பாடிஸ் வரும், அனிமல்ஸோட பார்ட்ஸ் வரும், எல்லாமே வந்துடும் பிளாஸ்டினேஷன். இந்த கொஸ்டின்ல தெளிவா அனிமல் பாடின்றது தெளிவா கொடுத்தனால டாக்ஸிடர்மி தான் கரெக்ட். பிளாஸ்டினேஷன் அப்படிங்கிறது வராது. ஒரு டாக்ஸிடர்மிங்கிறது ஆப்ஷன்ல இல்லைன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இந்த பிளாஸ்டினேஷன் தான். சரியா? இதுவுமே பாடிஸை ப்ரிசர்வ் பண்றாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்றாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ கரெக்டான ஆன்சர் டாக்ஸிடர்மி. அடுத்து பார்க்கலாம் 55. ஒன் ஹூ இஸ் ஆல் பவர்ஃபுல். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? பாத்துக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், எல்லாத்துலயுமே ஆம்னி ஆம்னி ஆம்னின்னு இருக்கு. இந்த ஆம்னி அப்படிங்கிற வார்த்தையே எல்லாமே அர்த்தம் ஆல் அப்படிங்கிறது தான். ஆல் அப்படிங்கிற மாதிரி இங்க ஆல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆல்கான கரெக்டான ரூட் வேர்டே ஆம்னி. அப்போ பவர்ஃபுல்கான ரூட் வேர்ட் தெரிஞ்சா முடிஞ்சிச்சு. ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும் போது ஆம்னி பொட்டன்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஓகே, எதை வேணாலும் செய்யக்கூடிய சக்தி இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கன்றதுதான் ஆம்னி பொட்டன்ட். இப்போ ஆம்னிஷியன்ட் என்ன, ஆம்னி பிரசன்ட் என்ன, ஆம்னி ஓரஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆம்னிஷியன்ட். ஆம்னிஷியன்ட் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்னா ஆம்னிஷியன்ட். பொட்டன்ட் அப்படின்னா பவர்ஃபுல். சியன்ட் அப்படின்னு சொல்லும்போது சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்ட் அப்படின்னு தானே இருக்கு. ஸோ எல்லா அறிவும் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவோம் இல்லையா அது. இப்போ ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. இப்ப கடவுள் வந்து ஆம்னி பிரசன்ட் சொல்லுவாங்க. கடவுள் தூண்லயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார். ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா எல்லா இடமும் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. பிரசன்ட் எவ்ரிவேர். அடுத்து என்ன இருக்கு? ஆம்னி ஓரஸா. ஆம்னி ஓரஸ் அனிமல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது அது வந்து பிளான்ஸையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். இந்த மாதிரி பட்டதான் நம்ம சொல்லுவோம் ஆம்னி ஓரஸ் சொல்லுவோம். அப்போ ஆம்னி ஓரஸ் சொல்றது ஹியூமன்ஸை கூட நம்ம ஆம்னி ஓரஸ் சொல்லலாம். நம்ம வந்து பிளான்ஸ் வகையும் சாப்பிடுறோம், அனிமல்ஸையும் சாப்பிடுறோம். அதாவது சிக்கன், மட்டன் அந்த மாதிரியும் சாப்பிடுறோம், கீரை வகைகளும் சாப்பிடுறோம் இல்லையா. சோ நம்மளும் வந்து என்னது ஒரு ஆம்னி ஓரஸ். வேற என்ன சொல்லலாம்? பிக்ஸ், பண்ணி வந்து ஒரு ஆம்னிவோரஸ். இந்த மாதிரி சில அனிமல்ஸ் எல்லாம் ஆம்னிவோரஸ் சொல்லுவோம். இதுலயே நிறைய உண்டு. இப்போ இதே பேட்டர்னுமே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. சரியா? இந்த ஓரஸ் வச்சு வரதெல்லாம் நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்பாங்க. வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஹெர்பி ஓரஸ் இருக்கு. ஹெர்பி ஓரஸ் அப்படின்னா தாவர உண்ணி, பிளான்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடியது. அப்புறம் கார்னி ஓரஸ். ஹெர்பிக் பதிலா எல்லாமே ஓரஸ் தான், இந்த ஆம்னிக் பதிலா மாறிக்கிட்டே இருக்கும். கார்னி ஓரஸ் அப்படின்னா மீட் சாப்பிடுறது. ஓகே, அதை கார்னி ஓரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? ஆம்னியோரஸ் பார்த்துட்டோம். இன்செக்டிவோரஸ் இருக்கும், இன்செக்டை சாப்பிடுறது, பூச்சி உண்ணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிசியோரஸ், எல்லாமே எஸ்எஸ்சியோட ரிப்பீட்டர் நான் சொல்றேன் எல்லாமே. சரியா? பிசியோரஸ் அப்படின்னு சொல்லும் போதும் ஃபிஷ் ஈட் பண்ணக்கூடியது, ஃபிஷ்ஷை சாப்பிடுறது, மீன் உண்ணின்னு சொல்லலாம். அப்புறம் ஃப்ளூகி ஓரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடியது. கிரானி ஓரஸ்ன்னு சொல்லுவாங்க, தானியங்களை சாப்பிடக்கூடியது. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து ரிப்பீட்டட் தான். சரியா? சரி, இப்போ ஹெர்பியோரஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்? தாவர உண்ணி, அதாவது கவு, எலிஃபென்ட் அந்த மாதிரி. கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லும் போது மத்த எல்லாத்தையுமே லயன், டைகர், உல்ஃப் இதெல்லாம் சொல்லலாம். ஆம்னிவோரஸ்னா நம்ம ஹியூமன் சொல்லலாம். வேற என்ன பார்த்தோம்? பிக் பார்த்தோம். இன்செக்டிவோரஸ் சொல்லும் போது தவளைய சொல்லலாம். தவளை வந்து இன்செக்ட், பூச்சியை தான் சாப்பிடும். பிசியோரஸ் மீன் உண்ணி அப்படின்னா பென்குயின் இருக்கு இல்லையா, பென்குயின் வந்து பிசியோரஸ் தான். ஃப்ரூகியோரஸ்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுறது. என்ன சொல்லலாம்? நம்ம மங்கிய சொல்லலாம். ஓகே, அப்புறம் கிரானிவோரஸ் சொல்லும் போது பீஜியன், மவுஸ் இதெல்லாம் வந்து தானியங்களை சாப்பிடும் இல்லையா, அது கிரானிவோரஸ். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக சொல்றேன். இந்த பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆம்னி பொட்டன்ட். ஆம்னினா ஆல், பொட்டன்ட் அப்படின்னா பவர்ஃபுல். ஆல் பவர்ஃபுல்க்கு ரூட் வேர்ட் எடுத்துட்டாலே நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும். அடுத்து பார்க்கலாமா? 56 பாருங்க. The fear of open space or crowd. இந்த பேட்டர்னுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எம்டிஎஸ்ல கேட்ட எல்லா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனுமே மேக்ஸிமம் ரிப்பீட்டடா தான் இருந்துச்சு. எல்லாமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எஸ்எஸ்சிக்கு நீங்க ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா இதை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க போடுற மாதிரி தான் இருந்திருக்கணும். சரியா? உங்களால சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. இங்கிலீஷ்ல கொஞ்சம் கூட
இங்கிலீஷ் வொக்காபுலரியில இன்னும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன்னா ரிப்பீட்டட் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அர்ச்சனோபோபியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அர்ச்சனோபோபியா அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைடருக்கு பயப்படுறது. சிலந்தி இருக்கு இல்லையா, சிலந்தின்னு சொல்லலாம், இல்ல வண்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படுறவங்கள அர்ச்சனோபோபியா அப்படின்னு சொல்லலாம். சரியா? இங்க ஓப்பன் ஸ்பேஸ் ஆர் கிரவுட், கூட்டத்தை பார்த்து பயப்படுறது, இல்ல ஓப்பன் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. சோ இது வராது. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். மற்ற ஆப்ஷன்ஸோட மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நமக்கு ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு. சரியா? அது போக அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அகோரோபோபியா. அகோரோபோபியா அப்படின்னா பப்ளிக் பிளேஸை பார்த்து பயப்படுறது, கூட்டத்தை பார்த்து பயப்படுறது. அதாவது நம்ம எங்கேயா பார்க் போறது, தியேட்டர் போறது, இந்த மாதிரி எங்கேயா போறோம்னா நிறைய கூட்டமா இருக்கும் இல்லையா, அதை பார்த்து பயப்படுவாங்க. சில பேருக்கு தனியா இருக்கதான் பிடிக்கும், தியேட்டர்ஸ் போறது இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது. சோ இதெல்லாம் அகோரோபோபியா, பயப்படுவாங்க. அப்புறம் பாருங்க அஸ்ட்ராபோபியா. இதுல அஸ்ட்ராபோபியா இருக்கு, இதே மாதிரி அஸ்ட்ரோபோபியாவும் உண்டு. ரெண்டு போபியா உண்டு, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அஸ்ட்ராபோபியா, அஸ்ட்ரான்னு சொல்லும் போது என்னது லைட்னிங்க்கு பயப்படுவாங்க, அந்த மின்னல்லாம் வரும்ல, அதுக்கு பயப்பட்டா அஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. இதே அஸ்ட்ரோன்னு சொல்லும் போது ஓ போட்டுட்டாங்கன்னா அந்த ஸ்டாருக்கு பயப்படுறது, பிளானட்ஸ் பார்த்து பயப்படுறது, ஸ்பேஸ் பார்த்து பயப்படுறது, இந்த மாதிரி இருக்குல்ல, விண்வெளி, அது நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்து பயப்படுறது அஸ்ட்ரோபோபியா. சரியா? அஸ்ட்ரோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ண கேட்கலாம். சரியா? அப்போ இப்போ இதுக்கு ஆன்சர் அகோரோபோபியா தெரிஞ்சிச்சு. வேற என்ன இருக்கு, பைரோபோபியான்னு இருக்கு. பைரோபோபியா அப்படின்னா ஃபயருக்கு பயப்படுறது. பை அப்படிங்கிற வார்த்தையே வந்து பைரோ அப்படின்னாலே ஃபயர், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல ரூட் வேர்டா யூஸ் ஆகும். சரியா? போபியானா பயம், பைரோன்னு சொல்லும் போது ஃபயர், இதை நெருப்புக்கு பயப்படுறதுக்கு சொல்லும். சரியா? இந்த பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய உண்டு. ஹைட்டுக்கு பயப்படுறதுக்கு என்ன சொல்லுவோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அக்ரோன்னு சொல்லுவாங்க. அக்ரோபோபியா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல போபியா, எல்லாத்துலயுமே போபியா மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா வரும். இது வந்து ஹைட்டுக்கு பயப்படுறது, இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்னன்னா கிளாஸ்ட்ரோபோபியான்னு கேட்பாங்க. இங்க எப்படி நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தோமோ, இந்த ஓப்பனுக்கு பதிலா க்ளோஸ்டுன்னு இருந்ததுன்னு வைங்க, பூட்டின இடத்துக்கு பயப்படுறது. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா லிப்டுக்குள்ளாடி பாத்தீங்கன்னா மூடி இருக்கும் இல்லையா, அப்போ அதுக்கு அந்த மாதிரி பயப்படுவாங்க. க்ளோஸ்ட் ஏரியாவுக்கு பயப்படுவாங்க, அதை வந்து கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளாஸ்ட்ரோ. இதுக்கு இப்படியே ஆப்போசிட், இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்புறம் வேற நார்மலா எதுக்குன்னா அனிமல்ஸ் சிலது கொடுத்து கேட்பாங்க. டாக்ஸுக்கு பயப்படுறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சைனோ. இது ஒரு ரூட் வேர்ட். சைனோ அப்படின்னு சொன்னாலே டாக்ஸ்ன்னு அர்த்தம். இங்க வேற என்ன, ஸ்னேக்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாக்ஸ் மாதிரி ஸ்னேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்னேக்ஸ் கேட்கும்போது ஒப்பிடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. OPHIDIO, ஒப்பிடியோ. ஒப்பிடியோ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்னேக்ஸ்ன்னு அர்த்தம். வேற ஊசிக்கு பயப்படுவாங்க இல்லையா, அது ட்ரைபானோபோபியான்னு சொல்லுவாங்க. ட்ரைபானோபோபியா. ஏதாச்சும் ஒரு சின்ன வேர்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ஊசி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங், ஸ்டேஜ் ஃபியர், இது நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, ஸ்டேஜ்ல போய் எல்லாரும் முன்னாடி பேசுறது பயம் இருக்கும், அது குளோசோபோபியான்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே எஸ்எஸ்சியோட ரிப்பீட். சரியா? வேற என்ன இருக்கு, சோசியல் போபியா அப்படின்னா சொசைட்டி கூட மிங்கிள் ஆக பயப்படுவாங்க, அது வந்து சோசியோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மத்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஜூ போபியானா ஜூ அதை வச்சே கண்டுபிடிச்சலாம், அனிமல்ஸை பார்த்து பயப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? இதுதான் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சோ இங்க கரெக்டான ஆன்சர் அகோரோபோபியா. அடுத்து பார்க்கலாம் 57, ரிவீலிங் ஆஃப் குரூஷியல் டீடைல்ஸ் ஆஃப் அ ஃபிலிம்ஸ் பிளாட். இது நல்லா பாருங்க, ரிவீலிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வர்றது. குரூஷியல் டீடைல்ஸ் அப்படின்னா முக்கியமான டீடைல்ஸ். சரியா? பிலிம்ஸ் பிளாட் அப்படின்னா அந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயத்த வெளில கொண்டு வரதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. டீசர் அப்படிங்கிறது இந்த மொத்த படத்தையுமே அதுல கண்டிப்பா காட்ட மாட்டாங்க. டீசர் மேலோட்டமா காட்டுவாங்க, மொத்த அதுல என்னன்றதை கண்டுபிடிக்க விடாம பண்ணுவாங்க. கரெக்டா? டீசர் பார்த்துட்டு நமக்கு ஆர்வம் வரும் அந்த படத்துல போய் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. சரியா? சோ அதுல வந்து குரூஷியலான டீடைலை ரிவீல் பண்ண மாட்டாங்க, சும்மா மேலோட்டமா பண்ணுவாங்க. நமக்கு ஃபுல்லா தெரியணும்னா படத்தை பார்க்கணும். ஸோ டீசர் அப்படிங்கிறது தூண்டுறதுக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸ்பாயிலர் தான் கரெக்ட். ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன்ற பேர்ல மொத்தத்தையும் சொல்லிடுவாங்க, அப்படி இருப்பாங்க இல்லையா, அது ஸ்பாயிலர். அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஸ்டேட்டஸ் போடுறேன், ஸ்டோரி போடுறேன், மொத்த படத்தையுமே போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஸ்பாயிலர்ஸ். சரியா? அப்ப முக்கியமான டீடைல்ஸை காட்டுறது. கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. கிளைமேக்ஸ் சொல்லும் போது அது கடைசி பகுதி, அதை மட்டும் வச்சு ஒரு படத்தோட முக்கியமானதை கண்டுபிடிக்க முடியாது. ட்விஸ்டர் அப்படின்னா இடையில நடக்கிற ஒரு சின்ன ட்விஸ்ட், அதுவும் வரப்போறது இல்லை. முக்கியமான டீடைல்ஸ் அப்படி அதை வந்து வெளில ரிவீல் பண்றாங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், ஸ்பாயிலர்னு சொல்லுவோம். நீங்க கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே மூவிஸுக்கு தேவையான அந்த டேர்ம்ஸ் தான், மூவி டேர்ம்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பாயிலர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 58 பாருங்க. word formed by rearranging the letters of another word. ஒரு வேர்டை நம்ம எப்படி ஃபார்ம் பண்றோம்,
இன்னொரு வார்த்தையோட லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது என்ன சொல்ல வராங்கன்னா, சில வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடியதை அப்படியே திருப்பி போட்டாலோ கொஞ்சம் அங்கங்க மாத்தினாலும் ஒரு புது வார்த்தை கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, லிசன். இந்த லிசன் பாருங்களேன், லிசன் அப்படின்னா கவனிங்க அப்படின்னு அர்த்தம். இதுல இருக்க வார்த்தையே திருப்பி போட்டா நமக்கு அங்கங்க இருந்து எடுத்து போட்டோம்னா நமக்கு இன்னொரு வார்த்தை கிடைக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? SILENT, சைலண்ட் வந்துச்சா? லிசன் வந்து சைலண்டா மாறும், சைலண்ட் லிசன் ஆகும். அங்க இருக்கு ஏதாவது எல் இருக்கும், ஐ இருக்கும், எஸ் இருக்கும், TEN எல்லாமே இருக்கு. புது புது வார்த்தை கிடைக்குது, வித் டிஃபரெண்ட் மீனிங் கிடைக்குது. இந்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இந்த வேர்டையோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த பிரேஸையோ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கறதான் கேட்கறாங்க. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் பாரு, இதுக்கு இது என்னன்னு ஆன்சர் தெரியாட்டி கூட ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கரெக்டா? பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அக்ரானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரானம் அப்படின்னா ஒரு பெரிய வேர்ட், ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கிறத ஒரு ஃபுல் ஃபார்ம், இந்த ஃபுல் ஃபார்மோட எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸையும் வச்சு நம்ம ஃபார்ம் பண்றத அக்ரானம்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, நாசான்னு சொல்றோம் இல்லையா, நாசா சொல்றோம், ATM சொல்றோம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். இல்ல நாசான்னு சொல்லும் போது அதோட ஃபுல் ஃபார்ம் என்னவா இருக்கும்னா நேஷனல் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? சரி, ATM வராது, நாசா தான் கரெக்ட். இப்போ நம்ம ATM எப்படி சொல்றோம்னா ATM தனித்தனியா பிரிக்கிறோம். பட் இங்க NASAன்னு சொல்ல மாட்டோம், நாசான்னு சொல்றோம். கரெக்டா? சோ இந்த ATM அப்படிங்கிறது அக்ரானம் கிடையாது, பட் நாசா அப்படிங்கிறது அக்ரானம். இந்த மாதிரி இருக்கிறது, இந்த ATM மாதிரி இருக்கிறத அப்ரிவேஷன் சொல்லுவோம். அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. நாசா அப்படிங்கறத அக்ரானம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏட்ஸ்ன்னு சொல்லுவோம், லேசர்னு சொல்லுவோம், யூனிசெஃப்னு சொல்லுவோம். இது எல்லாமே அக்ரானம் தான். ஸோ அக்ரானம் புரிஞ்சிச்சு இல்லையா? ஒரு ஃபுல் சென்டென்ஸ் மாதிரி இருக்கிறதையோ இல்ல ஒரு ஃபுல் ஃபார்மையோ நம்மளால ஒரே ஒரு வேர்டு மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னா அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அக்ரானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 வரப்போறது இல்ல. ரீஅரேஞ்சிங் வேர்ட்ஸ், அனாகிரம். அனாகிரம்னா நமக்கு என்னன்னு தெரியாது, இப்போதைக்கு அதை பாஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க ஹோமோனம். ஹோமோனம் நமக்கு SSCயோட வொக்காபுலரியில ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க. சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், இல்ல ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா டிஃபரெண்ட் மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பேங்க்னு சொல்லலாம். பேங்க்னு சொல்றதுக்கு பணம் வைக்கிற பேங்கையும் பேங்க்னு சொல்லுவாங்க. ரிவர் பேங்க்னு சொன்னா நதிக்கரை, யமுனை நதிக்கரையில தான் வந்து தாஜ்மஹால் இருக்குன்னா யமுனா பேங்க்னு சொல்லுவாங்க. அப்ப பேங்குக்கு ஒரே ஸ்பெல்லிங்ஸ் தான், ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான், பட் டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. சென்டென்ஸ் எங்க யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து, சென்டென்ஸ்ல எதுல யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து அதோட மீனிங் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹோமோனம். அப்ப இது வந்து ரீஅரேஞ்சிங் லெட்டர்ஸ் கிடையாது, ஈஸியா தூக்கிடலாம். அடுத்து என்னது? சினானம். சினானம், ஆன்டனம் இதெல்லாமே நம்ம SSCல படிச்சிருப்போம். சினானம் அப்படின்னா பொருள், அதுக்கு மீனிங் என்ன? இப்ப பிக் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட சினானம் என்னன்னு கேட்டா லார்ஜ்னு சொல்ல போறோம். கரெக்டா? ஹியூஜ்னு சொல்லுவோம். இதுல ரீஅரேஞ்ச் ஆகுதா? இந்த வார்த்தை திருப்பி வருதானா? வரல. BIG இங்க வரவே இருக்கு. கரெக்டா? அப்ப இதுவுமே கிடையாது. இப்போ பேலன்ஸ் இருக்குது, நமக்கு தெரியாட்டி கூட போட்டலாம். அனாகிரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அனாகிரம் அப்படின்னாதான் இந்த மாதிரி மாறுறதா நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? 59 பாருங்க. பர்சன் ஹூ லிவ்ஸ் ஒன்லி ஃபார் பிளஷர். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், லாஸ்ட் வீடியோல பார்த்துப்போம். ஒருத்தங்க பிளஷருக்காக மட்டும் வாழ்றத என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வாழ்றதே சந்தோஷத்துக்காக தான், வேற எதுக்கு? ஸோ காசை நல்லா செலவு பண்ணணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் ஹெடோனிஸ்ட். ஓகே, லாஸ்ட் வீடியோல பார்த்துப்போம், தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். மிசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிசர் அப்படின்னா கஞ்சத்தனமா இருக்குது. அவங்கள்ட்ட காசு இருக்கும், ஆனா செலவு பண்ண யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிளஷரா இருக்கணும்ன்றதுலாம் முக்கியம் இல்ல, காசு வைக்கணும், காசு சேர்த்து வைக்கணும், குழந்தைங்களுக்கு சேர்க்கணும், பேரம் பேத்திக்கு சேர்க்கணும், இந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். கஞ்சத்தனமா இருப்பாங்க. அப்புறம் பாருங்க ஆல்ட்ரிஸ்ட். ஆல்ட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க பாசிட்டிவான கேரக்டர். சரி, ஒரு பாசிட்டிவான வார்த்தை. மத்தவங்களுக்கு மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க, சுயநலமா இருக்க மாட்டாங்க, தன்னலமா இருப்பாங்க. மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா ஆல்ட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இது துறவி மாதிரிப்பட்டவங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல்காக என்ன சொல்லலாம், ஒரு கடவுளுக்காக அவங்க லைஃப வந்து இழக்கிற மாதிரி இல்ல அதை டெடிகேட் பண்ற மாதிரி இருக்கிறவங்கள மாங்க்னு சொல்லுவாங்க. ஓகே, அது இங்க வரப்போறது இல்ல. ஸோ கரெக்டான ஆன்சர் ஹெடோனிஸ்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 60. எல்லா கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. A person who rejects all type of government. எல்லா கவர்மெண்ட்டையும் ரிஜெக்ட் பண்ற பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த கவர்மெண்ட் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. ஒருத்தர் கவர்மெண்ட்டை ரூல் பண்ணா எப்படி, நிறைய பேர் ரூல் பண்ணா எப்படி, ஒரு ரிலீஜன் பர்சன் ரூல் பண்ணா எப்படி, இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மக்கள் ஆட்சிக்கு என்ன சொல்லுவோம், ஒரு கிங்கோ குயினோ வந்து ஆட்சி பண்ணா என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது. ஒரு பர்சனுக்கு வந்து எதுலையுமே வந்து என்னது எல்லா கவர்மெண்ட்டையும் வந்து அபாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட கேட்டகரியா என்னன்னு சொல்லுவோன்றதான். எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லுவோம்? அனார்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. பேட்ரியாட். பேட்ரியாட் அப்படின்னா பற்று இருக்கிறவங்க. ஓகே, இப்ப கண்ட்ரி பற்று, இப்போ தேச பக்தன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பேட்ராய்ட். மொழி பக்தன்னு சொல்லலாம், ஒரு மொழி மேல ரொம்ப அளவு கடந்து அன்பு வச்சிருக்கலாம், அதை சப்போர்ட் பண்ணலாம்னா அதையும் பேட்ராய்ட்னு சொல்லலாம். ஓகே, அது ஒரு பக்தன்.
அப்புறம் பாருங்க டெமோக்ரட். டெமோக்ரட் அப்படின்னா சப்போர்ட் பண்றது, டெமோக்ரஸிக்கு சப்போர்ட் பண்றது. மக்கள் ஆட்சி இருக்கும் இல்லையா, அந்த மக்கள் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கள டெமோக்ரட்னு சொல்லலாம். டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்கள் ஆட்சி, அது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களை என்ன சொல்லலாம், டெமோக்ரட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட் அப்படின்னா சமூகவாதின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி கிடைக்கணும், சமமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா இருப்பாங்க சோசியலிஸ்ட். இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு கேரக்டர் சொல்றாங்க. இது மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அனார்கிஸ்ட். அடுத்து பார்க்கலாமா? 61 பாருங்க. A person who is an expert in the study of human behavior. ஹியூமன் பிஹேவியரை பத்தி படிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய பர்சனை என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஹியூமன் பிஹேவியரை படிக்கிறவங்களே நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவோம். இதுதான் ஹியூமன் பிஹேவியரை படிக்கிறவங்க, நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க. அப்ப மத்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பாருங்க. சோசியாலஜிஸ்ட், அதுல சோசியோ அப்படின்னு இருக்குல்ல, அப்ப என்னன்னா சொசைட்டிஸ் பத்தி படிக்கிறது. அதுல சொசைட்டில மக்கள் எப்படி, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு, இப்ப ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, மக்கள் இங்க உள்ளவங்க எப்படி பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹியூமன் சொசைட்டிஸ் பத்தி படிக்கிறது, அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி படிக்கிறது. சமூகவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சோசியாலஜிஸ்ட் அப்படின்றது. ஓகே, அது இங்க வராது. இவர் பாருங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன்ஸ் பத்தி படிக்கிறது, ஹியூமன் எப்படி உருவானா, அவனோட கல்ச்சர் எப்படி இருக்கு, இதுவுமே சொசைட்டிஸ் பத்தி படிக்கிறது, பட் அவனோட கல்ச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா படிக்கிறது தான் இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஓகே, அவன் எப்படி குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் அவங்க கல்ச்சர் மாறிட்டே இருந்திருக்கும், ஸ்ட்ரெஸ் போடாம இருந்திருப்பாங்க, அப்புறம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பத்தி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அப்புறம் பயாலஜிஸ்ட் நமக்கு தெரியும், பயாலஜி பத்தி படிக்கிறது, ஒரு லிவிங் ஆர்கானிசம் பத்தி படிக்கிறது, அதோட எக்கோசிஸ்டம்ஸ் பத்தி படிக்கிறது, அது எப்படி அதோட லைஃப் எப்படி இருக்கு, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத படிக்கிறது பயாலஜிஸ்ட். பயாலஜின்னு சொல்லும் போது ரெண்டுமே வந்துடும், அனிமல்ஸ் பத்தி படிக்கிறது, பிளான்ஸ் பத்தி படிக்கிறது, ரெண்டுமே வந்துடும். ஓகே, அது இங்க வரப்போறதுல இந்த பேட்டர்ன்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படின்னா எர்த் பத்தி படிக்கிறது, எர்த்தோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ப்ராசஸ் பத்தி படிச்சா ஜியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட் இப்படின்லாம் முடியுது பாத்தீங்களா, லாஜிஸ்ட் எல்லாத்துலயுமே லாஜிஸ்ட், அந்த லாஜிஸ்ட் வச்சு முடியறது நிறைய கேட்பாங்க. அதனால ஒண்ணுதான் இந்த ஜியாலஜிஸ்ட். அது போக நார்மலா கேட்கணும் ஹிஸ்டாரியன் கேட்டிருக்காங்க. அதாவது ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி நடந்த பழைய ஈவெண்ட்ஸ் பத்தி படிக்கிறது ஹிஸ்டாரியன். எக்கனாமிஸ்ட்னு சொல்லுவாங்க, அது எக்கனாமி பத்தி படிக்கிறது. ஓகே, லிங்குவிஸ்ட்ன்ற வார்த்தை இதுவும் கேட்டிருக்காங்க. நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தா இது எல்லாமே ஒரு ஆப்ஷன்ல இருந்திருக்கும். சரி, அந்த பேட்டர்ன் தான் அப்படியே ரிப்பீட் ஆகுது. லிங்குவிஸ்ட்னு சொல்லும்போது லாங்குவேஜ் பத்தி படிக்கிறது, இந்த லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஹிஸ்டரி என்ன, எல்லாம் படிச்சா லிங்குவிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எஸ்எஸ்சியோட மோஸ்ட் ரிப்பீட்டட். சரியா, வேற என்னது, மெட்ரோலஜிஸ்ட்னு சொன்னா வெதர் பத்தி படிக்கிறது, அதை சொல்லுவாங்க. பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா டிசீஸ் பத்தி படிக்கிறது. எக்காலஜிஸ்ட் அப்படின்னா எக்காலஜி பத்தி படிக்கிறது, ஆர்கானிசம்ஸ் அதோட என்விரான்மெண்ட் பத்தி படிக்கிறது, இதெல்லாம் சொல்லுவாங்க. சரியா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். சரி, இப்ப அடுத்து பார்க்கலாம் 62. The category to which a film or series belong. ஒரு பிலிமோ சீரீஸோ எந்த கேட்டகரியில வரும் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன ஜானர் பிலிம் அப்படி பேரா ஒரு படம் பார்த்துட்டு வராங்க, அந்த படம் எந்த மாதிரிப்பட்ட படம், த்ரில்லரா இருக்கும், காமெடியா இருக்கும், பேய் படம், ஹாரரா இருக்கும், இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும் இல்லையா. இது என்ன கேட்டகரின்னு கேட்கறதுக்கு என்ன ஜானர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அது சொல்லும் போது ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அதோட எழுதும் போது GENR இதான் கரெக்ட். இதை வாசிக்கும் போது ஜானர் இருக்கும். இது வந்து ஜென்ருன்னு இருக்கு, இதை நம்ம வாசித்தோம்னா ஜென்ரல், பட் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்ன, ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஜானர் மூவி அப்படின்னா GNR, இதுதான் கரெக்ட். எந்த கேட்டகரி அப்படின்னு கேட்கறது. மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க, இது என்னன்னே தெரியல, குடும்பம், இது சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்புறம் ஃபைலம், ஜீனஸ், இது எல்லாமே எதுக்கு வரும்னா ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். நம்ம இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ்க்கு பார்ப்போம். அப்ப இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, ஒரு பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் ஆயிட்டு. சரியா, இப்போ ஃபைலம்னு சொல்லும் போது ஃபைலம், கார்டேட்டா, இந்த மாதிரிலாம் நம்ம பயாலஜில பிடிச்சிருப்போம். வர ஃபைலம், மொலஸ்கா, ஃபைலம், ஆர்த்ரோபோடா இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சிலே கேட்டுட்டு இருப்பாங்க. ஃபைலம், ஆர்த்ரோபோடால என்ன வரும் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுல எல்லாம் இன்செக்ட்ஸ் வரும் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஃபைலம், மொலஸ்கா, அனிலிடா, கார்டேட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இந்த ஃபைலமோட பிரிவுகளை சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன, பயாலஜிக்கல் டேர்ம், அது இங்க வராது. ஃபிலிம்க்கு வரக்கூடியது ஒண்ணுதான் இது ஜானர் அப்படிங்கிறது. ஃபேமிலி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இது அந்த கேட்டகரி என்னன்னு சொல்லுவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரியை பத்தி கேட்கல. சரியா, ஜானர் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் 63rd கொஸ்டின் பாருங்க, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பில்டிங் ஃபார் கீப்பிங் ஏர்கிராஃப்ட் வைக்கக்கூடிய பில்டிங்க என்னன்னு சொல்லுவோம். இது நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். நான் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது சொல்லி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, இந்த MTSலயே கேட்டிருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்கன்றது ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி பிளேசஸ் தான் நான் கேட்டிருந்தாங்க, ஒரு பிளேஸ் கேட்பாங்க. இப்போ ஏர்கிராஃப்ட வைக்கக்கூடிய அந்த பில்டிங், அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் ஹேங்கர் அப்படிங்கிறது. இது வந்து நல்லா நோட் பண்ண வேண்டியது AR. இங்க நமக்கு ஆப்ஷன் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுக்கல, பட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது, இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி SSCல கேட்கும்போது இன்னொரு ஆப்ஷன்ல இது கேட்டுருவாங்க.
GER கேட்பாங்க, ஒரு ஆப்ஷன்ல AR கேட்பாங்க. இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கரெக்டான ஆன்சர் AR. ER அப்படின்னு சொல்றது துணி காயப்படுற அந்த அசையை தான் ERன்னு சொல்லுவோம். நீ கரெக்ட் ஆன்சர் ஹேங்கர். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. டாக்யார்டுன்னு கொடுத்துருக்காங்க. டாக்யார்டு அப்படின்னா அந்த கப்பல் வைக்கக்கூடிய, கப்பல் பில்ட் பண்றது இல்ல ரிப்பேர் பண்றது, ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த மாதிரிப்பட்ட இடத்த டாக்யார்டு. ஏர்கிராஃப்ட்டுக்கு பதிலாக ஷிப்ன்னு இருந்துச்சுன்னா டாக்யார்டை சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இங்க இப்போதைக்கு டாக்யார்டு வராது. அப்புறம் வேற என்ன இருக்கு, காரேஜ் அப்படின்னு இருக்கு. இது நார்மல் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது காரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரப்போறது இல்ல. அப்புறம் டெர்மினல். டெர்மினல்ங்கிறது நம்ம ஏர்போர்ட்ல பார்த்திருப்போம், இல்ல பஸ்ல சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நம்ம இறங்குற இடம் இல்ல ஏறுற இடம், அது டெர்மினல். டெர்மினல் 1ல வருது, டெர்மினல் 2ல வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது டெர்மினல். அதுவுமே இங்க வராது. கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இந்த ஹேங்கர் அப்படிங்கிறது. சரியா? SSCல எப்படி ரிப்பீட் பண்ணுவாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வைக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எப்படி ஏர்கிராஃப்ட் வைக்கிற பிளேஸ் பில்டிங்னு கேட்டிருக்காங்க, பிளேஸ்ன்னு கேட்டாலுமே நம்ம இந்த ஹேங்கர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறத நம்ம அர்ச்சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ச்சீவ் இது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. வேற என்னது, புக்ஸ் வைக்கிற இடம்னு கேட்பாங்க, லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம். 64 பாருங்க. A person who pretends to have more knowledge than he actually possesses. அதாவது என்னன்னா, அவனுக்கு உண்மையாவே he actually possesses. அவன்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்கோ அதை விட அவனுக்கு அதிகமா அறிவு இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க இல்லையா, அவங்களும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஓகே, அவனுக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கும் பட் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பாருங்களா, ஆப்ஷன்ஸ் பாருங்க. சைனிக், குவாக், சேஜ், மென்டார். இதுல மென்டார் கிடையாதுன்றத ஈஸியா தூக்கிடலாம். மென்டார் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க, இப்ப SSC மென்டார், TNPC மென்டார் அப்படின்னா அதை பத்தி சொல்லி கொடுக்குறவங்கள மென்டார். இங்கிலீஷ் மென்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லி கொடுக்குறவங்க. சரியா? ட்ரெயினர்னு சொல்லலாம். மென்டாருங்கிறத ட்ரெயினர். அவங்க வந்து அறிவு இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இந்த சேஜ் அப்படிங்கிற வார்த்தை உண்மையாவே அறிவு இருக்கிறவங்கள சொல்றது, ஒரு ஞானின்னு சொல்லலாம். அப்ப அது இங்க வர போறது இல்ல. ஓகே, குவாக் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். ஏமாத்துறவங்க. சரியா? ஃபால்ஸா வந்து அவனுக்கு அவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா குவாக். சைனிக்னா என்ன? சைனிக் அப்படின்னா அவங்க மேலேயே வந்து சந்தேகப்படுறது சொல்லலாம், இல்ல இன்னொருத்தங்களை சந்தேகப்படுறது சைனிக்னு சொல்லுவாங்க. மத்தவங்களதான் மேக்சிமம் சைனிக்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லலாம், யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா கூட சைனிக் மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க, சைனிக் அப்படிங்கிற கேட்டகரி எப்படின்னா, இது இவங்களா வந்து ஹெல்ப் பண்றாங்க, எதுவும் இல்லாம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்ப ஏதோ இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதாவது ஒரு பர்சனோட மோட்டிவ சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சந்தேகவாதி அப்படின்னா தான் அந்த சைனிக்னு சொல்லுவாங்க. இங்க டவுட்ன்ற மாதிரி எதுவுமே கேட்கல, பட் டவுட்ன்ற வேர்ட் கேட்டிருந்தாலே அது சைனிக்னு ஈஸியா போட்டுரும். சரியா? அடுத்து பார்க்கலாமா. 65 பாருங்க. பர்சன் ஹூ ரைட் ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளே எழுதுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. இந்த ஸ்கிரீன் பிளேயர் அப்படிங்கறதெல்லாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கறதான் கரெக்ட். ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னா திரைக்கதை எழுதுறவங்க, டிவிலயோ இல்ல ஏதோ பிளேயோ மூவிஸோ எதுக்கோ ஒருத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்கள ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீன் பிளேயர் அப்படிங்கிற டேர்ம் கிடையாது, ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படின்னு இருக்கும். சரி, அவங்கதான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதே மீனிங் தான். இந்த ஸ்கிரீன் பிளே ERக்கு பதிலா ரைட்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டும் சேம். பட் இதை கன்ஃபியூஸ் பண்றதா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்கிரீன் பிளே அப்படின்னு இருக்கா பார்த்துதான் அப்படிங்கிறதுனால கொடுத்துருப்பாங்க. பிளே ரைட் அப்படின்னு சொல்லும் போது தியேட்டர்ஸ்ல நடக்கும் இல்லையா பிளே, அதுக்கு வந்து அதை எழுதுறவங்க நாடக ஆசிரியர்னு சொல்லலாம், இந்த பிளே ரைட் அப்படிங்கிறவங்க. சரியா? அப்புறம் கோஸ்ட் ரைட்டர். இங்க ஸ்கிரீன்னு சொல்லிட்டாங்கனாலே அது மூவி தான். ஓகே, தியேட்டர் இந்த நம்ம நார்மல் இது வர போறது இல்ல. சோ அந்த பிளே ரைட்டர் நம்ம தூக்கிடலாம். அடுத்தது கோஸ்ட் ரைட்டர் இருக்கு. கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னா பேய் பத்தி எழுதுறவங்கள, பேய் கதையெல்லாம் எழுதுவாங்களே அதுதான் கோஸ்ட் ரைட்டர். சோ இது எதுவுமே வராது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா. 66 பாருங்க. a newly coined word or expression. புதுசா உருவாக்குன ஒரு டேர்மோ இல்ல எக்ஸ்பிரஷனையோ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. இல்ல நியோபிளாஸ்ம். பிளாஸ்ம் அப்படின்னு வந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது இந்த மாதிரி நியூலி காயின்ட் டேர்ம் அந்த மாதிரி கிடையாது, இது வந்து பயாலஜிக்கல் டேர்ம் ஏதோ அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். சோ நியோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு அப்நார்மலான டிஷ்யூ growth. ஓகேவா? இந்த டிஷ்யூ அப்நார்மல் எல்லாருக்கும் இருக்காது, அப்நார்மலா வரும். இப்ப கேன்சர் செல்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு டியூமர் தான். இதை வந்து என்னன்னு சொல்லலாம், நியோபிளாசம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இருக்காது இந்த டியூமர், ஒரு சிலருக்கு இந்த கேன்சர் வரக்கூடியவங்களுக்கு மட்டும் வரும். அப்போ இது நியோபிளாசம் சொல்லுவாங்க. அப்புறம் நியோடெனி அப்படின்னு இருக்கு. நியோடெனி அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், குழந்தை தன்மையோட இருந்துப்பாங்க இல்லையா, அடல்ட்டா இருப்பாங்க ஆனா வாய்ஸ் வந்து குழந்தை வாய்ஸா இருக்கும், இல்ல ஆக்டிவிட்டிஸ் குழந்தைத்தனமா இருக்கும். இதை வந்து நியோடெனின்னு சொல்லுவாங்க. அதுவும் இங்க வராது. அப்புறம் நியோலாஜிசம், இதுதான் வந்து கரெக்ட். ஒரு காயின்ட் வேர்டோ ஒரு எக்ஸ்பிரஷன் புதுசா, இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருக்காது, இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம், இந்த நியோலாஜிசம் சொல்லுவாங்க. இப்போ புதுசா காயின் பண்ண, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், விளாக்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்க, யூடியூப் விளாக், இதெல்லாம் வந்து இப்பதான் நமக்கு தெரியும் கரெக்டா. அப்புறம் விளாக்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹேஷ்டேக்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி. அப்புறம் செல்ஃபின்ற வார்த்தையே வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கா, ஸ்கூல் லாஸ்ட்ல தான் தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்ல எல்லாம் இது கிடையாது கரெக்டா. அப்போ போன் புதுசா வரும்போதுதான் நமக்கு இந்த புது புது டேர்ம்ஸ் கிடைக்குது.
இதெல்லாமே என்னதுன்னா நியோலாஜிசம். நம்மளா உருவாக்குன டேர்ம், ஸ்டார்டிங்ல இருந்தே இல்ல, பண்டைய காலத்துல இருந்தே கிடையாது. சரியா? நம்ம இப்ப நம்மளோட ஜெனரேஷன் உருவாக்குன நிறைய டேர்ம்ஸ் வந்து ஜென்சி டேர்ம்ஸ் சொல்லி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். கரெக்டா? இது எல்லாமே இந்த நியோலாஜிசம் தான். ஓகே, அது இங்க வரப்போறது இல்லை. அப்புறம் மேக்ஸிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிம் அப்படின்னு சொல்லும்போது சாரி, இதுதான் ஆன்சர். விளாக், செல்ஃபி ஒரு காயின்டு வேர்டு இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். மேக்ஸிம். இப்போ மேக்ஸிம் சொல்லும்போது ஷார்ட்டா சொல்றது. ஓகே, இப்ப நமக்கு தெரியும் மேக்ஸிமம்னு போட்டுருந்தா நிறையன்னு நினைப்போம். பட் மேக்ஸிம்ங்கிறது ஒரு ஷார்ட்டா சொல்லக்கூடியது, ஒரு அறிவுரை மாதிரி சொல்றது மேக்ஸிம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ நியோலாஜிசம் தான் கரெக்டா, ஒரு காயின் டேம், ஒரு எக்ஸ்பிரஷன் புதுசா யூஸ் பண்றது. அடுத்து பார்க்கலாம். 67 பாருங்க. ஸ்டடி ஆஃப் டைம் அண்ட் வாட்சஸ். டைம்ஸ் பத்தியோ வாட்சஸ் பத்தியோ படிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்க எல்லாமே லாஜி எல்லாமே ஸ்டடி தான். நான் எதை பத்தி அப்படிங்கறதுல தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எபிஸ்டமாலஜி அப்படின்னா நாலேஜ் பத்தி படிக்கிறது, இல்ல ஒருத்தவங்க எதையோ நம்பிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பிலீஃப் பத்தி படிக்கிறது, இதெல்லாம் தான் எபிஸ்டமாலஜி. அது வராது. ஹோரோலஜி தான் கரெக்ட். இதுதான் டைம் பத்தி, அந்த டைம் எப்படி யூஸ் ஆகுது, வேற வேற கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரி டைம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதுக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் டைம் இருக்கு, அது எதனால இப்படிலாம் படிக்கிறது தான் இந்த ஹோராலஜி அப்படிங்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஹோராலஜி. இப்ப மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. இச்சிட்டாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஃபிஷஸ் பத்தி படிக்கிறது, மீன் பத்தி படிக்கிறதெல்லாம் இச்சிட்டாலஜி. யூராலஜி அப்படின்னு சொல்லும்போது யூரினரி சிஸ்டம்ஸ் பத்தி படிக்கிறது, இதெல்லாம் மெடிக்கல் ஸ்டடிஸ் பத்தி சொல்றது. சரியா? அது இங்க வராது. அடுத்து பார்க்கலாமா? 68 பாருங்க. இர்ரேஷனல் அண்ட் இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். பறக்கிறதுக்கு பயப்படுறத என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது நீங்க வந்து பாஸ் பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இப்ப உங்களுக்கு பறக்கிறதுக்கு என்னன்னு தெரியாட்டி கூட நம்ம இதுக்கு முன்னாடி போபியாலாம் நிறைய பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு கெஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிளாஸ்ட்ரோபோபியா, ஒபிடியோபோபியா லாஸ்ட் 2 பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அக்ரோபோபியாவும் சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு ஈஸியா கெஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏரோபோபியான்னு சொல்லிருக்காங்க. ஏரோ அப்படின்னா ஏர்ல பறக்கிறது. கரெக்டா? அப்ப இதுதான் கரெக்ட். பறக்கிறதுக்கு பயப்படுறது, ஏர் டிராவலுக்கு பயப்படுறது. சில பேர் ஃபிளைட் பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க, ஃபிளைட்ல உட்காந்து போறதுக்கு பயப்படுவாங்க, ஹைட் இந்த மாதிரி பயப்படுறது ஏரோபோபியா. சரியா? அக்ரோபோபியாங்கிறது பெர்ஃபெக்டா ஹைட்டுக்கு பயப்படுறதுக்கு சொல்லுவோம். ஒரு ஹைட்டுக்கு பறக்கிறதுன்னு கிடையாது, நார்மலா ஏணி ஏறதுக்கு பயப்படுவாங்க, மலை உச்சிக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. இது அக்ரோபோபியா. இப்ப கிளாஸ்ட்ரோபோபியா அப்படிங்கிறது ஏன் வெட்டி விட்டேன், இதுதான் கரெக்ட். ஏரோபோபியான்றதுதான் கரெக்ட், அக்ரோபோபியா கிடையாது. அப்புறம் பாருங்க கிளாஸ்ட்ரோபோபியா. கிளாஸ்ட்ரோபோபியா அப்படின்னா மூடி இருக்கிற ஒரு இடத்துக்கு பயப்படுறது. ஏற்கனவே பார்த்தோம். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓப்பன் ஸ்பேஸ்க்கு பயப்படுறது என்னன்னு கேட்டிருந்தாங்க. கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லும்போது க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்கு பயப்படுறது. சின்னதா க்ளோஸா இருக்கிற இடத்த பார்த்து பயப்படுவாங்க, ஒரு ரூமை பார்த்து பயப்படுவாங்க, லிஃப்ட பார்த்து பயப்படுவாங்க. இது கிளாஸ்ட்ரோபோபியா. ஒபிடியோபோபியா ஏற்கனவே பார்த்தோம், ஸ்னேக்ஸ் பார்த்து பயப்படுறது. சாரி, ஒபிடியோபோபியா ஸ்னேக்ஸ் பார்த்து பயப்படுறது. இதுல இந்த டியோ இல்லாம ஒப்பியோ அப்படின்னு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த ஹெச்ஐடி இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒப்பியோபோபியானே ஒரு போபியா உண்டு. சரியா? அது வந்து பெயின் கில்லர்ஸ் நினைச்சு பயப்படுறது. சரியா? அது ஒப்பியோபோபியா. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஒபிடோபோபியான் போது ஸ்னேக்ஸ் பார்த்து பயப்படுறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஏரோபோபியா. அடுத்து பார்க்கலாம். 69 பாருங்க. The person who supervise the making of film. ஒரு படத்தை உருவாக்க போகும்போது அதை சூப்பர்வைஸ் பண்றவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃபர் நமக்கு தெரியும், டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்கள கொரியோகிராஃபர்னு சொல்லுவோம். எப்படி டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லி கொடுப்பாங்க, அது வரப்போறது இல்லை. ஓகே. ப்ரொடியூசர் அப்படின்னா ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பத்தி, ஓகே, பட்ஜெட் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க தான் காசே கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட தேவை பட்ஜெட், ப்ரொடக்ஷன், இதை மட்டும் பார்த்துப்பாங்க. அடுத்து எடிட்டர்னு சொல்லும்போது எடிட் பண்ணக்கூடியவங்க, இந்த கண்டென்ட்டை ஒருக்க ரிவ்யூ பண்ணிட்டு அதை திருப்பி எடிட் பண்ணணும்னா பண்ணிப்பாங்க. டேரக்டர் தான் கரெக்ட். டேரக்டர் தான் அங்க இருந்து கைடே பண்ணுவார். இயக்குனர்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும், கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கணும், அதெல்லாம் பாக்குறதே இந்த டேரக்டர் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் டேரக்டர். அடுத்து பார்க்கலாம். 70 வருங்க. ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ரிட்டன் ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ். ஓகே, பழைய காலத்துல எழுதியிருப்பாங்க இல்லையா ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ், அதுல எழுதியிருக்க லாங்குவேஜ் பத்தி படிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. படிக்கிறவங்களை கேட்கல, ஸ்டடி அந்த படிப்பை என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. பிலாலஜி, இதுதான் கரெக்ட். பிலாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜை படிக்கிறது, அந்த காலத்துல உள்ள எழுத்து வடிவத்துல இருந்து அந்த லாங்குவேஜை படிக்கிறது பிலாலஜி. அப்புறம் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லாங்குவேஜோட சயின்டிபிக் ஸ்டடி, இது எப்படி வந்துச்சு அந்த மாதிரி படிக்கிறது. ஹிஸ்டாரியும் கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் கிடையாது. ஸோ அதை விட்டுலாம். ஆந்த்ரோபாலஜினா ஹியூமன் சொசைட்டிஸ் பத்தி, ஹியூமன் கல்ச்சர்ஸ் பத்தி படிக்கிறது வராது. ஆந்த்ரோனாலே அது ஹியூமன் தான், இந்த ரூட் வேர்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எட்டிமாலஜின்னு சொல்லும்போது வேர்ட்ஸ் பத்தி படிக்கிறது, இந்த வேர்ட் எப்படி உருவாச்சு, இந்த வார்த்தை லாட்டின்ல இருந்து வந்திருக்கும், கிரீக்ல இருந்து வந்திருக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்டோட ஒரிஜின் என்னன்னு படிக்கிறது தான் இந்த எட்டிமாலஜி. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. 71. A person who works for free. ஃப்ரீயா ஒர்க் பண்றவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. டொனார், வாலண்டியர், ட்ரெயினி, இன்டர்ன். ஓகே, நல்ல ஒண்ணுதான் கரெக்ட். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. 71 நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் போடுங்க. அதே மாதிரி மத்த 3 ஆப்ஷன்ஸ் மீனிங் என்ன,
அப்படிங்கறதையுமே ட்ரை பண்ணி ஆப்ஷன் இதுல போடுங்க. சரியா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 72 பாருங்க. அனிமல் தட் லிவ்ஸ் போத் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். நிலத்திலையும் வாழ்ந்து தண்ணிலையும் வாழக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆம்பிபியன், ரெப்டைல், மேமல், இன்செக்ட். ஓகே, 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு போடுங்க. மத்த 3 என்ன சொல்றாங்க? சிலது வந்து லேண்ட்ல மட்டும் வாழ்றதா இருக்கும், சிலது வாட்டர்ல மட்டும் தான் வாழும். லேண்ட்ல எடுத்துட்டு வந்தா இறந்துரும், ஃபிஷ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ இது எல்லா மத்த ஆப்ஷன்ஸோட மீனிங்குமே போடுங்க. சரியா? ஸோ 71 and 72 நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் நீங்களா ட்ரை பண்ணி கரெக்டா போட்டிருக்கீங்கன்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? இதோட முடிஞ்சிச்சு நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட மொத்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் முடிஞ்சு 2025ல கேட்டது. இனி நமக்கு ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் எடுத்ததை சினானிம்ஸ் முடிச்சிருக்கோம், ஆண்டனிம்ஸ் முடிச்சிருக்கோம், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் முடிச்சிட்டோம். எடுத்த வரைக்குமே ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பெல்லிங்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.